படத்தில் ஹீரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அந்த மாதிரி போய் சொன்னால் அவங்க புருஷனுங்களும் பொண்டாட்டிங்களும் கண்டிப்பாக செருப்பால் அடிப்பாங்க. ஸோ போர் அடிக்கிற நேரத்தில் இவரோட மியூசிக் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக வந்தது. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க, செம்மையாக இருக்குது. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கு. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸோ எதுவும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படின்லாம் இல்லை, ரொம்ப ஒரு நார்மலான ஒரு படம் தான் ஜி, ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். புதுசாக தான் சொன்னாங்கன்னா புதுசாக இல்லை, ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த லவ்வை தேடி போகிறாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற பேரா போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க லவ்வை தேடி போகிறாங்க ஸ்கூல் டேஸில், அவ்வளோதான். அதுபடி ரொம்ப பெருசாக அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் பெருசாக இன்ஸ்பைரிங்காக அப்படிலாம் இல்லை. பிரேமம் சாயெல்லாம் நிறையா இருந்தது, ஆல்ரெடி நிறைய இடங்களை பார்த்து தான். அதே மாதிரி கிளைமேக்ஸுமே நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்டபிள் தான், எதுவும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படின்லாம் இல்லை. பட் அபிஷனுக்கு இது ஒரு நல்ல டெபியூ, ஹீரோவாக பார்த்தா ஒரு நல்ல டெபியூ சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப பெரிய இது கம்பேரிசனே இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு ஆவரேஜான நார்மல் படம் தான், பெருசாக அவுட் ஆஃப் த பாக்ஸாக எதுவும் இல்லை. ஆட்டோகிராஃப்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தரோட லைஃபே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு 96லாம் வந்துட்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது தவிர மற்றபடி புதுசாலாம் எதுவும் கிடையாது. அதை கம்பேர் பண்ணவே வேண்டாம். அதான் ரொம்ப பெருசாக ரொம்ப நிறைய ப்ரொமோஷன் நிறையா பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்க்காம வந்தால் மேபி ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணியிருக்கும் போல். அதனால தான் இதுக்கு முன்னாடி இந்த லவ் ஸ்டோரியெல்லாம் வந்து எப்படி இருந்ததோ அது மாதிரி தான். அதுவும் அந்த லவ் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உள்ளே வந்துருவாங்கன்ற ஒரு ஹோப்பு தான். பிரதீப் மாதிரி இதுவுமே வந்து எனக்கு நிறைய இடத்துல அபிஷனே பிரதீப் சாயல் தான் நிறையா தெரிஞ்சுது. பட் ஓகேவான படம் தான், மோசம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா உங்களை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்மளே ஸ்கூல் லைஃப்பில் போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சில இடத்துல ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. நானும் ஸ்கூல் லைஃப்லாம் இருந்திருப்பேன், ஆனால் லவ்ன்றது அப்போலாம் எனக்கு தெரியாது, அறியாத வயசு குறையாத வயசும்பாங்க. அதேமாரி ஒரு படி மேலே போய் இதை பார்க்கும்போது நமக்கு நம்மளும் திரும்ப ஸ்கூல் லைஃப் போகணுன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்போ நான் பண்ணாத விஷயங்கள்லாம் இல்லை, இருந்தாலும் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்ற விஷயத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ அவங்களால என்ன பண்ண முடியும், ரொம்ப ஸ்டைலாக இல்லாமல் ரொம்ப ஒரு ஹீரோ என்ன பண்ண முடியும் அது சூப்பராக பண்ணிடுறேன். சசிகுமார் சார் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கனெக்டடாக இருந்துச்சு. சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஓரியண்டாக நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணி, ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக வந்து செகண்ட் ஹாஃபில் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்கலாம். ஆனால் ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணலாம். லவ்வர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு படம் பார்க்கணும், லவ்வர்ஸோட அப்படி எப்படி என்ஜாய் பண்ணணும், லவ்வர்ஸ் நல்லா பாராட்டணும் அப்படின்னா இந்த படத்தை கூட்டு வந்து காட்டுங்க, நல்ல படம். எல்லாம் ஒவ்வொரு கேரக்டர், அந்த பாய் கேரக்டர், அந்த பொண்ணு, அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட ட்ராவல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்காங்க, சில இடத்துல சிரிக்க வச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. அதான் பார்க்குறது செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க, செம்மையாக இருக்குது. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய கருத்து ஊசிகள் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து திணிச்ச மாதிரி ஒரு 2-3 இடத்துல இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்துக்கலாம். லவ் பற்றி காமிக்கிறாங்கன்னா அதை மட்டுமே கொண்டு போயிருந்துருக்கலாம். படத்தோட பெரிய பாசிட்டிவ் பார்த்தா அந்த ஸ்கூல் மெமரிஸ் காமிச்ச விஷயம்னா ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் கூட நாடகமாக இருக்குமோ படம் அப்படின்னு யோசிச்சா அந்த ஸ்கூல் மெமரிஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இப்படிலாம் வந்து இந்த மாதிரிலாம் லவ் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தான். பட் இருந்தாலும் 90s கிட்ஸ் லவ்ங்கிறது அது ஒரு லவ் தான் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காங்க. 90s அண்ட் ஜென்சி கிட்ஸை ரெண்டு பேரையும் சேர்த்தமாக ஒரு லவ் ஸ்டோரி காமிச்சதுனால 2 ஜென்ரேஷன் மக்களும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஷானோட சாங்ஸ் வந்து அவர் தான் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ அப்படின்னும் சொல்லிக்கலாம். செம்மையாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ஸ்லோவாகிற சீன்ஸ், அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற சீன்ஸ் கூட அவரோட மியூசிக் தான் வந்து காப்பாற்றுது. அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது இந்த படத்தில். ஒரு எப்படின்னா வந்து ஒரு போர் அடிக்கிற நேரத்தில் இவரோட மியூசிக் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக வந்ததுனால நமக்கு அது அவ்வளோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தோணுது. ஸோ அவங்க எக்ஸாக்டாக என்ன அந்த படத்தில் சொல்ல வராங்கன்னா, நீ என்ன தான் லவ்வாக இருந்தாலும் அந்த லவ் போய் சொல்லிடு, மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் சொன்னால் அவங்க புருஷனுங்களும் பொண்டாட்டிங்களும் கண்டிப்பாக செருப்பால் அடிப்பாங்க. ஸோ அது வந்து சினிமாவை மட்டும் பார்க்கணுமே தவிர எக்ஸாக்டாக ரியல் லைஃப்பில் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுறேன். அங்கங்கே ஸ்லோனஸ் இருக்குதுன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒரு 1 டைம் வாட்சல் மூவி. அவரோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது தான் வந்து 96 லவ் கிடையாது, இது ஒரு வேறு மாதிரி ஸ்கூல் மெமரி லவ் எப்படி இருக்கும், அதை நான் துரத்தி போய் அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. பட் அதை கம்ப்ளீட் பண்ணி அதை சொல்லி அந்த கல்யாணம் ஆனவங்கிட்ட கூட சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து அந்த பிரதீப் ரங்கநாதன் படம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒன்று மட்டும் சொல்ல வராங்க, லவ்ங்கிறது ஒரு மெமரி மாதிரி தான், ட்ரூ லவ்லாம் கிடையாது, அந்தந்த காலத்தில் வருதா மெமரி மாதிரி வச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்கிற விஷயம் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஸோ படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும். ட்ரெடிஷ்னல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் அவ்வளோவா பிடிக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நிறைய பேசுகிறதுனால இருக்கும். மிச்சப்படி நார்மல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 1 டைம் வாட்ச் மூவியாக இருக்குது. இதுதான் சூப்பர் பெஸ்ட் படம் அப்படின்னு கிடையாது, படம் நல்லா இருக்குது. ஒரு 1 டைம் வாட்ச் கண்டிப்பாக. நார்மலாக ஒரு பையனும் பொண்ணும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் செட்டப்பில் தனியாக போய் டேட்டிங்கில் மீட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு இதில் வந்து உங்கள் பழைய லவ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம 90s ஸ்டைலில் வந்து ஸ்கூலில் படிக்கிற டைமில் உள்ள லவ் வந்து காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இப்போ நம்மளாம் அதை கடந்து வந்திருந்தால் கூட அதில்
நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கல. நம்மளுக்கே அந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் ஃபீல் தான் இருந்துச்சு. அங்கங்கே ஒரு சிங்கிள் பிட்டாக வந்து அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3 சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹீரோட எக்ஸ் லவர் மீட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸு, அதே மாதிரி ஹீரோயினும் அவங்க எக்ஸ் லவர் கூட மீட் பண்ண ஒரு சீக்வன்ஸு, இன்னொன்று என்ன ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கு இடையில ஒரு சீக்வன்ஸ். இந்த 3 சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்திருந்தார். கிளைமேக்ஸில் வந்து நல்லா சூடு பிடிச்ச படம் வந்து முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் போகும்போது ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸுங்கிற பேரில் கொஞ்சம் ஒரு லேக் விட்டுருந்தாரு. அது கொஞ்சம் சஸ்பென்ஸ் இல்லாமல் முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு நம்ம இதுதான் கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு. படத்தில் ஹீரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி பண்ணியிருக்காரு, கொஞ்சம் லவுடாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஹீரோயின் வந்து பெரிய ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது, ஒரு யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. பட் என்னென்னா அவங்க பேசின அந்த ஒரு நார்மலாக பேசின டயலாக்ஸ் எல்லாமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து செம்மையாக ஹீரோயினுக்கு ஒரு கனெக்ட் கொடுத்துருச்சு. அவங்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம பார்த்துங்க. இப்போது இந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் இன்னொரு ரவுண்ட் போகிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நிறைய படம் வந்து அதே ஒரு இதை தொட்டிருக்காங்க. 96 இப்போது நம்ம லவ் டுடேயில் கூட ஒரு போர்ஷன் வந்து ஸ்கூல் போர்ஷன் வரும். ஸோ நிறைய படங்கள் வந்து அந்த காலகட்டத்தை அந்த 90s டைமில் இருக்க அந்த ஸ்கூல் லவ் போர்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் அதே விஷயம் வந்து நிறைய பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃபீல் எல்லாமே இருக்குது. இதில் 96 படத்தோட ஃபீலும் மைல்டாக இருக்கும். ஏன்னா இவங்க திரும்ப அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க. ஆட்டோகிராஃப் படத்தோட அந்த ஒரு லைனும் லைட்டாக இருக்கும். பட் எதையுமே வந்து டைரெக்டாக இந்த படத்தோட காப்பி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதே ஒரு விஷயத்தை வந்து திரும்ப இவங்க எடுத்திருக்காங்க. லவ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா காப்பின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப மெனக்கெட்டு மற்ற படத்தில் வராத சீன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பட் என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கல, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இது என்னன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கதை சொல்ல விரும்பலை, நான் கதையில் நடித்தவங்களை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ப்ரொடியூசர் வந்து லவ் டுடே, அதுக்கப்புறமேட்டு லவ்வர் அதுக்கப்புறம் என்ன படம் குட் நைட், குட் நைட் படம் எடுத்த ப்ரொடியூசரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துருந்தாரு. இந்த படமும் அந்த வரிசையில் அவருக்கு ஹேட்ரிக் ஹிட்டாக அமையும் நான் வாழ்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் சாய் அபி வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அவர் என்னன்னா ஒரு டைரக்டராக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டாரு. இந்த படத்தில் நல்ல சட்டில்டாக சூப்பராக நல்ல ஒரு ஜென்யூனான கதையை கேட்டு இந்த ஹீரோ மாஸ் அதெல்லாம் இல்லாமல் ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிச்சிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு நல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லிடலாம். இதில் முக்கியமாக நான் சொல்கிறது மோனிஷா அனிஷா அந்த 2 கேரக்டர் ப்ரில்லியண்ட்டாக நடிச்சிருக்காங்க. எல்லா படங்கள்லையும் வந்து ஹீரோக்களுக்கு மாஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லாமல் ஹீரோயின்ஸுக்கு மாஸாக இருக்குது. அந்த வகையில் நான் டேரக்டருக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்லுவேன், ப்ரொடியூசருக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி ரொம்ப வாழ்த்து சொல்லுவேன். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ டேரக்டருக்கும் ஆக்டர் வர்றது வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அப்படின்ட்டு இருக்கிறப்போ நல்ல கதைகள் வருது, நல்ல ஸ்டோரிஸ் வரப்போ எல்லாரும் மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ கதைகளும் நல்லா செலக்ட் பண்ணுறாங்க. அப்படின்ட்டு இருக்கிறப்ப டேரக்டர் ஆக்டர் நடிக்கிறதுல தப்பே கிடையாது. நல்லா நடித்தா எல்லாம் பார்க்க போகிறாங்க, நல்ல படம் பார்த்தா ஓட போகுது, நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்ற போகிறாங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஸ்கூல் மெமரியா நான் அந்த அப்போ போகிறேன், கிளம்பி எங்கள் டீச்சரை நான் பார்க்க போகிறேன். அவங்களாம் உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நான் அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு ஃபேக் ஐடி போட்டு எல்லாம் என்னோட எக்ஸ் லவர்ஸ் எல்லாத்தையும் நான் தேட போகிறப்போ பிரதீப்பாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், இப்போ அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னன்னா நடிக்கலை, இப்போ இருக்கிற பசங்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்குறாங்க, பொண்ணுங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்குறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ணி தான் ஸ்க்ரீனில் கொடுக்குறாங்க. அப்படின்ட்டு இருக்கிறப்போ அவங்க எல்லாமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்கிற ஜென்சி அவங்கள எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறனால எதுவுமே மற்றவங்கள காப்பி மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரையும் இன்னொரு நடிகர்களோட வந்து ஒப்பிட முடியாது. அப்படின்ட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க.